இல்லை சார், இப்போ வந்து பொன்மாணிக்கவேல் சாரை பற்றி சொல்கிறதா இருந்தால், இப்போ அவர் மேலே வழக்குகள்லாம் போட்டாங்க. ஆமாம். அதாவது வந்து சிபிஐ ரைடு வந்தது, அதெல்லாம் என்கொயரிலாம் போச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தவறு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எங்கேயுமே வரல. விஷயம் இப்போ எல்லாமே ஸ்குவாஷ் ஆயிடுச்சு. அந்த வழக்குகள் 13 எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்ற வழக்குகள்லாம் போடு எல்லாமே வந்து எவிடன்ஸோடு அவர் ஸ்குவாஷ் பண்ணிட்டார். இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஹைகோர்ட்டே அதை வந்து தள்ளுபடி பண்ணிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்லேயும் இப்போ இது எல்லாமே தள்ளுபடி ஆயிடுச்சு. இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊடகமும் தகவலை சொல்லவே இல்லை. பொன்மாணிக்கவேல் பற்றி அவர் மேலே போடப்பட்ட வழக்கு, சிபிஐ ரைடு போனாங்க அவர் வீட்டுக்கு, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அப்போல்லாம் வந்து எல்லா ஊடகமும் பெருசாக போட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே எந்த வழக்குமே இல்லைன்னு சொல்லி, எந்த தவறும் இல்லைன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த கேஸை. எந்த ஊடகமுமே போடவே இல்லை. ஆக்சுவலாக அவர் தான் தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்ல, ஒரு அதிகாரியின் மேல் நடவடிக்கை எடுத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட அதிகாரியின் மேலே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, டிஎஸ்பி கேடரில் இருந்தவர் மேலே ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார், ஆக்ஷன் எடுத்திருக்கிறார், அவர் தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்லி. அவர்